தீபம் போடுறதுல பல வகை இருக்குது. அதில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச தீபங்களை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும்னு நம்புகிறேன். மேக்ஸிமம் இப்போது நீங்கள் கோயிலில் தீபம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒற்றை தீபமாக தயவு செஞ்சு போடக்கூடாது. 2 தீபமாக போடுங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட இணைவு உங்களோட பிரச்சனைக்குள்ள தீர்வாக அந்த விளக்கு அமையும்னு சொல்லுவாங்க. 2வது விஷயம், மேக்ஸிமம் லெவல் நெய் தீபம் அப்படிங்கிற மாதிரி போட ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். திரியிலையுமே இப்போ நிறையா வகை இருக்குது. சரி, தீபத்தோட வகைகள் பார்க்கலாமா? இப்போது மேக்ஸிமம் லெவல் துர்க்கை அம்மனுக்கு நம்ம எலுமிச்சப்பழ விளக்கு தான் போடுவோம் இல்லையா? அதாவது ராகு கால டைமில் போயிட்டு போடும்போது யாருக்காவது மேரேஜ் ஆகலை, இல்லை மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. 2வது, பூசணிக்காயில் விளக்கு போடுறாங்க காலபைரவருக்கு. இதனால் உங்களோட திருஷ்டியோ இல்லை யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு செய்வனை செஞ்சோ இல்லை தொழில் முடக்கம் ஏற்பட்டிருந்தாலோ அதுக்கான தடை நீங்கிறதுக்கு இந்த பூசணிக்காய் விளக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3வது, தேங்காயில் விளக்கு. இது விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் போடுறாங்க. இது ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கான தீர்வு அமையுது. அதுக்கப்புறம் சனி தோஷம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது விலகிறதுக்கு இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 4வதாக, நெல்லிக்காய் விளக்கு. இது மகாலட்சுமி அம்மாவுக்கு போடுறோம். முக்கியமாக வறுமைங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது விலகி உங்கள் வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னா இந்த விளக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5வது, மிளகு தீபம். இது காலபைரவருக்கு போடுறோம். அதாவது உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு ஏதாவது தொல்லை இருக்குது, இல்லை கடன் பிரச்சனை, இல்லை வழக்கு ரொம்ப நாள் இழுபட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கறதுக்கு இந்த விளக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கல் உப்பில் விளக்கு போடுறது. இது வீட்டோட பூஜை அறையில் இந்த விளக்கு மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணுங்கள். இதனால் வீட்டில் இருக்கிற தரித்திரம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சரியாகிறதுக்கும், குடும்பத்தில் அடிக்கடி சண்டை நிறையா வருதுன்னா அது மறையிறதுக்கும் இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடைசியாக இஞ்சியில் விளக்கு போடுறாங்க. இது சூரிய பகவானுக்காக போடப்படுறது. இதனால் அரசு வேலை இல்லை வழக்கு ஏதாவது சாதகமாக முடியணும் அப்படின்னா இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சும்மா ஒரு வாரம் போட்டுட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்கிறத விட தொடர்ந்து 9 வாரமோ இல்லை 11 வாரம் கணக்கில் இதை நீங்கள் போட்டுட்டு வரும்போது உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி இதை பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கடவுளை நம்புங்க. மனுஷங்க எத்தனையோ பேரை நம்பி அழிஞ்சு போயிட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு சின்ன விஷயத்தை பண்ணி பார்க்கலாம். அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் கடவுள் சந்தோஷப்படுவார் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஓகேங்களா? இதை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சா. ஏன்னா நம்ம எல்லாருமே யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு வகையில் ஆறுதல் கொடுத்துட மாட்டாங்களா, ஏதாவது ஒரு நம்பிக்கை கொடுத்துட மாட்டாங்களான்னு தான் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு விளக்கு போடுறதுனால நல்லது நடக்குதோ நடக்கலையோ நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கிடைக்கிது இல்லையா? அதுக்காக மட்டும்தான். எவ்வளவோ வார்த்தைகளுக்காக ஏங்கி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம்ல, இதையும் நம்பி பண்ணுவோம். கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்கள் லைஃப்பில். இதனால் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. மேற்கொண்டு நான் உங்களை ஏதாவது மூட நம்பிக்கையில் கொண்டு போக வைக்கிறதா ஃபீல் பண்ணிங்கனாலும் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை சேஞ்சஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.